அக்னி காத்த முனிவரிடம் வில்வத்தை அல்லவா கட்டு வந்தார்கள். அப்படி வில்வத்தை கட்டு வந்த காரணத்தினாலே என் தம்பியான பாஞ்சால மன்னனுக்கு நன்கர வில்வத்தை ஏற கிடையாது. டோனரு நன்கர வில்வத்தை கட்டுத்தார். உடனே ஆனால் கேளும் டோனரே, எனக்கு வில்வத்தை ஆனது நன்கர கட்டு கொடுத்தால் நான் அரசாலும் போகும் பேர்பாதி நாடு தருகிற அல்லவா தெரிவித்தார். பேர்பாதி நாடு தருகிற தெரிவித்தார். வில்வத்தை கட்டு சில காலமான உடனே டோனருக்கு அஸ்பத்தின் வழியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அஸ்பம்னா என்ன? குதிரை. குதிரை வைத்து ஆண் குழந்தை பிறந்ததுனால குழந்தை இல்லாம வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். முன்னொரு காலத்துல பாஞ்சால மன்னன் தெரிவித்தாரே, நான் அரசாலும் போதும் பேர்பாதி நாடு தரணும்னு சொன்னாரே. நம்மளுக்கு நாடு தேவை கிடையாது, ஒரு பசு மாடு கொடுத்தா இந்த குழந்தையை காப்பாற்றி வரலாம்னு சொல்லி பாஞ்சால சென்ற உடனே என் தந்தையான பாஞ்சால மன்னனுக்கு பாஞ்சால மண்ணுக்கு எதிராக டோனர் நாட்டை கேட்க வருகிறார் என்று யாரடா அந்த வெளியே செல்ல வெளியே செல்லடா அப்படின்னு தெரிவித்த உடனே ஆனால் கேளும் பாஞ்சால மன்னா, என்னவரை குருவனை பாராவளிக்காகுமான பங்கமளவா தெரிவித்தார். உனக்கு கத்து கொடுத்த வில்லத்தில் வேற ஒரு மாணவனுக்கு கத்து கொடுத்த அடியாளி நறுக்கி தேர்கொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து என் காலடியில விலை செய்ய விட்டா நானே டோனர் நல்லவா சபதகுரி சென்றார். சபதகுரி சென்று இல்லையாகி அஸ்லாபுரம் சென்று ஆண்டுராய்கள் 5,000 கவுருளாய்கள் 100 பேருக்கு வில்லத்தை கட்டு கொடுத்தார். அப்படி வில்லத்தை கட்டு கொடுத்த உடனே ஆனால் கேளும் மன்னர்களே, எனக்கு எது ஆசை குரு காணிக்க சார்த்த வேண்டும்னால் பாஞ்சால நேரம் சென்று அடி நடித்து பாஞ்சால மன்னனை கட்டி இழுத்து வந்தேன் காடலில் செய்தால் அது எனக்கு குரு காணிக்காகும் சொன்னார். ஆண்டராகி 5,000 நடுப்பிறந்தே முந்தைய மந்திர சொல்ல முடியாது அபிமானத்தை வந்துருச்சு. ஆனால் கேளும் குருவே, உன்னுடைய குரு காணிக்கு நான் செலுத்துறேன்னு சொன்ன உடனே என் தந்தையாருக்கு பாஞ்சால நகரம் சென்று அடி அடுத்து தேர்கொடி கம்பத்திலே கட்டியில் தோன்றிய தந்தையை கொண்டு வந்து டோனரி காலடிகள் அப்படி காலடிவே விலை செய்த உடனே என் தந்தையா போட்டிருந்த பூநூலு இடது கால் பெருவாள பிச்சை எறிந்தார். அப்படி பிச்சை எறிந்த உடனே ஆனால் கேளும் டோனரே, என்ன ஒரு நாட்டு அரசனை பாராமபடிக்கு அகுமான பங்கமம் செய்து விட்டார். என்னை கட்டி இழுத்து வந்த ஆடவனுக்கு தோளுக்கு சிறந்த பெண்ணும் உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் பெற்று வருகிறேன் அப்படி நீ சபதங்குரி சென்று பாஞ்சால நகரம் சென்று யாசர் உபயாசன் சொல்ல முடியாத முனிவரை கொண்டு வந்து பெருது ஒரு யாகம் செய்தார். யாகத்தில் யார் பிறந்தார் தெரியுமா? யாருமா? யாகத்திலே மதுமகளாகி அனநாயகன் துஷ்டதமன் பிறந்தார். துஷ்டதமன் பிறந்த உடனே 16 வயசு பருவமங்கையாக ஒரு செப்பு சிலைப்பால் உருவானவள்தான் இந்த பாஞ்சாலி. செப்பு சிலையை போல் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் தாய்நாடு கற்பு காலத்துல 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்று எடுப்பாங்க. இந்த பாஞ்சாலி எதுல பிறந்த? அக்கினி கொண்டது. எதுல? அக்கினி. யாகம் வளர்த்துக் கொண்டிருந்தார்களே அந்த அக்கினியில் பிறந்தவள். உண்மைதான். அப்படி பிறந்த உடனே ஆகாய ஆத்மாவுக்கு ஒரு சொல் பிறந்தது. மன்னாதி மன்னர்கள் மகட முடியாதவர்கள் இந்த பெண்ணால் அறிவர் என்று சொல்லு அன்மந்தாதா என்ற ஒரு வில் பிறந்தது. அப்படி பிறந்து நாள் ஒரு மணி பொழுது ஒண்ணு வந்து வர காலகட்டத்தில் தாயாகிய திருகாத இனத்தை தொட்டான் என்றால் ஆண்டவராகில 5,000 அரக்கம் இறந்து விட்டார்கள் என்று 55 தாக்கலும் பரசாட்டி விட்டார். அப்படி 55 தாக்கலாத்திலும் பரசாட்ட உடனே என் தந்தையா இருக்கும்படியான பாஞ்சால மன்னன் மனசாரம் அடைந்தார். எப்படி? ஏமா மனசாரம்
பாண்டராயில அயுராஜ் பிறந்த அர்ஜுன மகாராஜ மகளாகிய பாஞ்சாலி கொடுக்கணும்னு தெரிவித்தமே ஆனா அரக்கு மாளிகையில் இறந்து விட்டார் என்று சொல்றார்களே அப்படின்னு மனசலம் அடைந்தார் மனக்கால அடைந்த உடனே அங்குள்ள குறிப்பிடலாம் பார்த்தார்கள் ஆனால் கேளும் பாஞ்சால மன்னா பாண்டராயில அயுராஜர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்ல செத்து இருக்கிறார்களா கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி அப்படின்னு சொன்னார்கள். அதுக்கு என்ன வழின்னு சொன்ன உடனே மகளாகிய கூட பிறந்த வில்லு இருக்குது அல்லவா அனுமந்தாதா என்ற வில்லை நாட்டி வெள்ளி கிராத்திலே மஞ்சள் நீரை கருத்து வைத்து கீழே மஞ்சள் நீரை பார்த்தவனுக்கு மேல சொல்லிருக்கும் மச்சத்தை யார் ஒருவர் இருக்கிறார்களோ என் மகளாகிய பாஞ்சாலி தருகின்ற பரசாட்டுன்னு சொன்னார்கள். உண்மைதான். 55 தாசராஜனும் பரசாட்டினார்கள். 55 தாசராஜனும் சீவர பந்தல் வந்து அமர்ந்தார்கள். சுரபாய பந்தல் எனக்கு கொஞ்சம் புல்லு விளக்கு வச்சுட்டாங்க. அதுல கொஞ்சம் இப்பேற்பட்ட வில்ல வளர்த்து ஆளு வில்ல வளைக்கிற ஆளு எப்பேற்பட்ட ஆளு இருப்பாரு? எங்க மாமனா இருப்பான வில் வளர்க்கல. எப்பேற்பட்ட ஆளு இருப்பாரு அப்படி நீ பார்க்க வந்த மன்னர்கள் யாராலும் மான் துளூர் வேலை பார்த்திருக்கிறியா? என்னது மான் துளூர் வேலை பார்த்திருக்கியா? மரத்துல துள்ளூர் இருக்குமா பாத்தியா? சொல்லுமா வெயில் நேரத்திலும் கலர் கலரா ஒளி கொடுக்கும். அப்பேற்பட்ட மாத்துளர் இலை இருக்குதா? அப்பேற்பட்ட அழகு அப்பேற்பட்ட அந்த அழகு பார்த்து வந்த மன்னர்கள் யாராலும் இந்த சீவரப்பந்தல பார்த்து வந்த மன்னர்கள் யாராலமான பேர்கள்லாம் வந்து சீவரப்பந்தல அமர்ந்திருக்க ஒருவராக வில்ல வளைத்து பார்த்தால் வில்ல வளைக்க முடியவில்லை. ஆனா ஒருவர் எந்திரிச்சு ஆனால் கேளு சீவர தளபதியே என் அண்ணனாகிய துஷ்டமன் சீவர தளபதி இந்த வில்ல விளைக்கணும்னால் இல்ல எக்காலத்தனா இருக்கணுமா இல்ல சத்திரனா இருக்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே என்னதும் இருந்தாலும் சம்மதம். யார் ஒருவர் வில்ல வளைக்கிறாரோ அங்கே ஆகிய பாஞ்சாலி தருகின்னு சொன்னார். சொன்ன உடனே வில்ல வளைத்தாள் யார் தெரியுமா? இந்த பூமி மரத்தில் பிறந்தான் கை நிறைந்த பொருளோட கண்ணுக்கேத்த புருஷனா முக்கியம். எம்மா ஒரு பொன் பொருள் வச்சிருந்தாலும் எம்மா ஒரு சொத்து சுகம் இருந்தாலும் அந்த பெண்களுக்கு இந்த சுகத்தை கொடுக்காது. கிடையாதுமா. ஆனா கை நிறைந்த பொருளோட ஒரு பொண்ணா பிறந்தா கண்ணுக்கேத்த புருஷன் தான் முக்கியம். அந்த மாலையிட்ட ஆள் யாரு எப்பேற்பட்டவரு அப்படின்னு தெரியுமா? யாருமா ஒண்ணு மாலை இட்டவரு? அந்த காண்டாவானம் மாறித்து இந்த வில்ல வளைத்துட்டாரு. கூட இருக்க முடியாத சம்பந்தம் தோழி ஓடி வந்து எம்மா இப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்கள் நாடமுடி வந்தவர்களா இருக்க ஒரு அந்தனாருக்கு மனைவாகி விட்டு. ஒரு அந்தனா இருக்கு. அந்தனாருன்னா யாரு? ஐயர் கடி போய் அவருக்கு ஒரு அந்தனாருக்கு மனைவாகி விட்டே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு 5 பூதமும் 5 விதமா ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் அந்தனார் ஒருவர் வந்து அவர் ஆசைவுடன் வில்ல வளைக்க அந்தனாரோ எனக்கேத்த அர்ஜுனாரோ பாப்பானார் ஒருவர் வந்து பாசமுடன் வில்ல வளைக்க பாப்பானாரோ எனக்கேத்த பர்க்குனாரோ சீவர பந்தல் வந்து இப்படி கைய பிடிக்கிறாரு. அப்படி கைய பிடிச்ச உடனே அயுராஜனுக்கு நடைபெறும் அர்ஜுன தெரிந்து கொண்டேன். என்னை தேர்த்திட்டு மேல் அமர்த்தி இருக்கும் குந்துமாதேவியுடன் கூட்டு சென்றார்கள்.
பாஞ்சால நகரிலே ஒரு பகுதியா இருக்க முடியாது மண்ணுடைய யார் வீட்டுல என் அத்தை எனக்கு சொந்தமா அதை விட்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க அறுத்துவங்க நல்லது கடத்துக்கு வரக்கூடாது. கமநாட்டி பண்றேன்னு சொல்றீங்க அதை வந்து ஸ்டைல அறுத்துவங்க. கமநாட்டி எங்க அத்தை பொறுத்து எடுத்து அறுத்துவங்க என்ன நெல்லு அறுத்துட்டாங்க. அப்படி நல்லது கடத்து வரக்கூடாதுன்னு சொல்லி மண்ணுடைய யார் வீட்டுல விட்டு வந்தாங்க. யார் வீடு? மண்ணுடைய வீடு அப்படின்னு பசு சட்டி வீடுன்னு சொல்றீங்க. மண்ணுடைய வீடு அப்படிங்கிறான். மண்ணுடைய வீடு அப்படி விட்டுட்டு வந்த உடனே ஆனாலும் அம்மா நான் ஒரு கண்ணி கொண்டு வந்து தெரிவிக்க என் அத்தியா எனக்கு வந்து மாதிரி கனி என்று கேட்டு விட்டு அர்ஜுனா கனியா இருந்தாலும் ஐவராஜனும் பங்கெட்டுக் கொள்ளுங்கள் அப்பான்னு தெரிவித்தார். கொண்டு வந்தது கனி தெரியாதமா? பாஞ்சால நகரம் சென்று வழியளவில் வளர்த்து மச்சி தடுத்து மரணம் செய்து பாஞ்சால சீர்மகளாகிய துர்புதான் கண்ணியை கொண்டு வந்திருக்கிறோம்மா. உண்மைதான் அப்படின்னு தெரிவித்தார். எப்பா தாய் வாக்கோ தெய்வ வாக்கு தாய் வாக்கு சிலுமையில் ஏற்றுக்கொண்டு ஐவராஜனும் திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு சொன்னார்கள். ஒரு பொண்ணா பிறந்தா எத்தனை நாள் கல்யாணம் நடக்கும்? ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு எனக்கெல்லாம் ஒரு நாள் கல்யாணம் தான். அவரு இந்த நக்கியை கட்டி மாட்டு தோங்குறான். அந்த நக்கி கட்டி எனக்கு ஒரு நாள் கல்யாணம். ஒரு நாள் கல்யாணம் எனக்கு 5 நாள் திருமணம். நம்ம இருக்கு என் கட்சி தான். நீ இங்க வாங்க. எனக்கு ஒரு நாள் கல்யாணம் தான் ஆச்சு. என் வீட்டுக்காரன் அவன் தூங்குறான். இந்த அம்மாளுக்கு 5 நாள் கல்யாணம் ஆச்சு. தாலி அடுத்தது கோட்டு இருப்பாங்களா? இன்னைக்கு கட்சி நாளைக்கு அறுத்திருப்பாங்களா? அப்படி எனக்கு 5 நாள் திருமணம் நடந்தது. எப்படின்னா உண்மையா பூஜனம் கொண்ட புண்ணிய புருஷரா இருக்க முடியாது. தர்மருக்கு 1 நாள் கல்யாணம். 16,000 கஜ திருமணம் முடித்து வீமாச்சிக்கு 2 நாள் கல்யாணம். மலையாளவில் வளர்த்து மச்சி தருத்தாரே யாரு? அவருக்கு 3 நாள் கல்யாணம். 4ஆம் நாள் 5ஆம் நாள் யாருக்கு தெரியுமா? எந்த நாத்து அந்த மாத்தாந்தேவி இருக்கிறாரே ஆண்டு மகாராஜன். அவருக்கு 2 தாரம். 2 தாரம்னா 2 மனைவி. 2 மனைவி. என் அத்தையா இருக்கு எனக்கு வந்து முதல் மனைவி. ஆமா. இரண்டாவது மனைவி என் அத்தையா இருக்கு முடியாது மாத்திரை ஆத்தாதேவி சொல்லுவாங்க அல்லவா? இவங்களுக்கு 3 பிள்ளைங்க, அவங்களுக்கு இன்னும் 2 பிள்ளைங்க. 5. நகுலும் சகாதேவருக்கும் 4ஆம் நாள் கல்யாணம் 5ஆம் நாள் கல்யாணம். இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு குடும்பம் கிடையாது. எப்படியே வாழ்ந்துட்டோம். நம்மளுக்குன்னே ஒரு குடும்பம் ஆகி வச்சேன். நம்மளுக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுத்தா இந்த டில்லியாகி அஸ்னாபுரத்துல ஆளலாம் என்று என் பொறுமையை பூசணம் கொண்ட புண்ணிய புருஷர் தர்மர் போய் நாட்டை கேட்டார். நாடை கொடுக்க மறுத்த துரியோதனன் மூதாதி ஆண்ட சுத்த ஆவரங்காடு பேய்வாழ் நகரம் ஈசங்காட்டை காட்டினார்கள். அந்த இந்திரனோட அம்சனாலே ஈசங்காட்டெல்லாம் சுத்தம் செய்து டில்லியாகி அஸ்னாபுரம் எத்தனை 6 விதி? டில்லியாகி அஸ்னாபுரம் 66 விதி. இந்திரபிரதான் 86,000 விதி. அப்படி நாட்டை கட்டி சந்தோஷமா இருந்தோம். உண்மைதான். சண்டியா இருந்தாலும் சாடியா இருந்தாலும் நல்லது இடத்துல குடிக்கணும் அப்படி என்று ராஜசூயாகம்னு சொல்லி அவங்களுக்கு அழைப்பாளை கொடுத்திருந்தோம். யாருக்கு? பங்காளியாக துரியோதனுக்கு அழைப்பாளை கொடுத்த உடனே அவங்களும் வந்த உடனே பார்த்தார்கள். பட்டி மக்கள் ஆகிய ஐவராஜர்கள் எப்பேற்பட்ட ஆவரங்காட்டு ஈசங்காட்டும் காட்டணும். இதெல்லாம் சுத்தம் செய்து எப்பேற்பட்ட விசித்திரமான மாளிகைலாம் கட்டி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வராரா? யாரு? அதான் 6 பேர் என்ன நினைச்சுக்கிட்டே வராரா? நினைச்சுக்கிட்டே வந்த உடனே மேடு பள்ளமாக இருக்கும், பள்ளம் மேடு ஆக இருக்கும். வாயிற்படையில இடித்து உடனே தம்பிமார்களும் திடீர் நல்ல வாக்கில வந்தார்கள். நான் என்ன சொன்னேன்? இப்போதைக்கு மாளிகையிலிருந்து அழகாபுரம் என்ற குன்றில் உலாத்திக் கொண்டிருந்தேன். உலாத்திக் கொண்டிருந்த உடனே குடும்பமே குனிந்து வர தெரியாதா? குடும்பங்களே குனிந்து வர தெரியாதா? அந்த கண் தத்தது அத்தினி கண்குருடன்
அந்த கண்ணன் பத்தனையும் அத்தனையும் கண் குருடா அப்படின்னு கை தட்டி நேர்த்த உடனே பார்த்தார்கள். நம்மளை சொல்லி சிரிச்சிருந்தா கூட பரவாயில்லையே, பரவாயில்ல. நம்ம தந்தையாருக்கு முன்னாடி பிறவிலே கண் குருடு குருடமோனேன்னு சொல்லி கை தட்டி நைக்கிறாளே அப்படின்னு கோபம் பொறி பறக்குது. யாரு? என் கொழுந்தனாருக்கு கோபமாக பொறி பறக்குது. பார்த்தேன் ஆயிடுச்சுனாரு. நான் சொன்னது மாபெரும் குத்தம் தான், என்ன மன்னிச்சுங்க கையெடுத்து கும்பிட்டேன். உடனே கொஞ்சம் கோபம் தணிஞ்ச மாதிரி இருந்தது. ராச வியாகமெல்லாம் முடித்து விட்டு எல்லாரும் அமர செய்து எல்லாருக்கும் அமுத கொடுக்கிறேன். சாப்பாடு கொடுக்கிற பள்ளி எல்லாருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறேன். சாப்பாடு வச்சுட்டு இருந்த உடனே பார்த்தார். அந்த கொழுந்தனாரா இருக்க முடியாத துரியவனுக்கு சாப்பாடு வச்ச உடனே அண்ணி நீ 5 புத்தாள்களை கட்டிருக்கிறேன். நைட்டுக்கு படுகக்கூடிய ஆளோடி வீதை யாரு நல்லவா பாயா கேட்ட உடனே நடந்துகிட்டே போய் அண்ணா கோவிந்தா நாராயணா அச்சுதா உச்சுதா பிறந்தாமா பாண்டுறாங்கன்னா ஒரு பொண்ணா பிறந்தா ஒருத்தர் மாலை இட்டு தானே சந்தோஷமான கோலத்தில் இருப்பாங்க. நான் 5 புத்தாள்களை மறந்து இப்பேற்பட்ட அவசூலுக்கு ஆளாகிவிட்டேன். 5 பேரை மறந்து நான் இப்பேற்பட்ட சொல்லுக்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அழுதுக்கே போய் சொன்னேன். தங்க சொம்புக்கு பொட்டு தேவை கிடையாதுமா, அவன் சொல்லிட்டான்னு கோவப்படாத. மறுபடி போய் சாப்பாடு வை, மறுபடி கேட்பான். நைட்டுக்கு யாரோட வீதம்னா தச்சகனோட வீதம். தச்சகன்னா யாரு? பாபு. தச்சகனோட வீதம் சொல்லணும்னு சொல்லிவிட்டாரு. மண்ணு மேல நின்னுட்டு பொண்ணுக்கு பழ சொல்லக்கூடாது. ஆனா அப்பேற்பட்ட வார்த்தை எனக்கு தெரியாது. மறுபடியும் சாதம் வைக்க போறேன். என்ன நீ கேக்குறேன்? நைட்டு படுக்கக்கூடிய ஆளோட வீதம் யாருன்னு கேக்குறேன். ஒன்னும் சொல்லாம போறிய அப்படின்னு சொன்ன உடனே நைட்டுக்கு படுக்கக்கூடிய ஆளோட வீதம் தச்சகனோட வீதம். துரியாத மனைவியா இருக்க முடியாத பான்மாதி என்ற பாம்ப கள்ள புருஷனா வச்சிருக்கிறான். அத சொல்லி காட்டுமானே அண்ணன் சொல்லிட்டாரு நாராயணன். இதுவும் போய் சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியல, சொல்லிட்டேன். சொன்ன உடனே நம்ம மனைவி கள்ள புருஷன் வச்சிருக்கிறத சொல்லி காட்டி இந்த கவியில பேசுறானே அப்படின்னு உணர்வுக்கு போவா இன்னும் பொறி பறக்குது. உடனே எப்படி நம்மள பார்த்த திருச்சி வளர்ந்த தாத்து அச்சுனுக்கு பூணு கல்யாணம் பண்ணி பாண்டவராகில ஐயராட்சி வர வச்சு சூது பகடி ஆடி 4 லட்சம் தம்மிமார்கள் சொத்து அந்த பாதி நமக்கு சொந்தமானவள் என்று தம்பி ஆகிய துச்சா நம்மளை விட்டு பொன் சுருட்டி கோலால என சுருட்டி கொண்டு என் மசீர பங்கம் செய்தான். என் அண்ணனாகிய மாலாய் கண்ணன் என் மாளாத தொழில் கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார். சேர்த்து நாடாள வேண்டும் தாத்தூர் காடாள வேண்டும் கட்டளை ஆவி ஆகிய துரியாதனே 12 வருஷம் 12 நாளா தொலைத்து அக்காத ஒரு ஆண்டு கழித்து மீண்டும் நாட்டுக்கு வந்தால் ஜெயம்பாதி நாடு தெரிவித்தார். அப்படி சொன்ன உடனே 12 வருஷம் 12 நாள் தொலைத்து விட்டோம். அக்காத ஒரு ஆண்டு கழித்து இவ்வளவு போல ஆகிய பட்டணத்தில் இருக்கிறோம். பொறுமையே பூஜனம் கொண்ட புண்ணிய புருஷருக்கு தர்மர் வர முடிய உத்தரவு இருந்தாலும் அறிக்கை செய்யப்பான்.